மார்ச் மாதம் 28ஆம் தேதி இரவு 7:40 இன்றைய நாளுக்கான செய்திகளுடைய சுருக்கத்தை பார்க்கலாமா? அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிச்சிருக்காங்க, இந்த மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதத்துக்கான பெட்ரோல் விலைகள்ல அல்லது எரிபொருள் விலைகள்ல மாற்றம் ஏற்படாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாசத்திலேயே மார்ச் மாதத்திலேயே 2 தடவை எரிபொருள் விலைகள் ஏற்றப்பட்டது. ஒன்று 9ஆம் தேதி, அடுத்தது 20ஆம் தேதி. அதாவது இந்த மாதம் ஆரம்பத்துல இருந்த எரிபொருள் விலையில 35% எரிபொருள் விலை இந்த மாதத்துல மட்டுமே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எரிபொருள் இப்பொழுது கொண்டு வாரத்துல தாமதம் அல்லது விலை உயர்ந்து எரிபொருட்களை இலங்கை கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறது. வருகின்ற நாட்கள்ல எரிபொருள் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில பலதரப்பட்ட நாடுகளோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்காங்க. என்னதான் எரிபொருள் விலையேறினாலும் தட்டுப்பாடு இல்லாம வாகனங்களுக்கும் அல்லது மின் உற்பத்திக்கும் தேவையான எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதில் இலங்கை மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தி வராங்க. ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தை இப்பொழுது கிட்டத்தட்ட முடிவடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ரஷ்யா என்று ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்காங்க. தங்களுடைய எரிபொருள் உள்நாட்டு எரிபொருள் பாவனையை கருத்தில் கொண்டு மற்ற நாடுகளுக்கு எரிபொருள் வழங்குறதுல மட்டுப்படுத்தப்பட்ட அளவை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு எரிபொருட்களை வழங்க போறாங்க. ஆனால் வியாபார ரீதியில எரிபொருட்களை விற்பனை செய்யறதுல ஒரு கட்டுப்பாடு கொண்டு வராங்க. காரணம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போரின் காரணமாக வருகின்ற நாட்கள்ல அங்கேயும் எரிபொருள் உள்நாட்டிலையும் எரிபொருள் தட்டுப்பாடு வந்தால் விலையேற்றம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றத கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை எடுத்து வரதா சொல்றாங்க. ஆனால் இலங்கைக்கு வழங்க போற எரிபொருளுக்கும் அவங்களுடைய எந்த நடவடிக்கைக்கும் மாற்றங்கள் பெருசாக வராது. எனவே எரிபொருள் விலையேற்றம் இந்த மாசத்துல இருக்காது. இதுக்கு ஏற்கனவே எரிபொருள் விலையேற்றம் வந்ததுல அதிகளவான பொருட்களுக்கான விலையேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கணிப்பு நேற்று கடந்த வீடியோல அதிகாலை வீடியோல சொன்ன மாதிரி தான், இலங்கையினுடைய பொருளாதார ரீதியிலான அல்லது உணவினுடைய விலையேற்றம் அப்படின்றது இப்ப இருக்கிற விலையேற்ற நாடுகள் இந்த மத்திய கிழக்கு போரால பாதிக்கப்பட்டு விலையேற்றம் ஏற்றப்படுகின்ற நாடுகள் பட்டியலில் 2ஆம் இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்ப்பு குரல்கள் இருக்கிறதால முடிந்தளவு எரிபொருள் விலையை ஏற்றாமல் அதை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துறாங்க. இன்னும் ஒரு தடவை ஒரு 10 ரூபா சரி அல்லது 20 ரூபா சரி விலையேற்றம் செய்யப்பட்டால் பல உணவுப் பொருட்களுடைய விலை 3-4 மடங்காக அதிகரிக்கும். எனவே அதை நிறுத்துறதுக்காக மிகப்பெரிய அளவான ஒரு முயற்சியை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை நாளில் அறிவிச்சிருக்காங்க. 7500 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை சேர்த்துக் கொள்றதுக்கு, அதுவும் விசேட போலீஸ் உத்தியோகஸ்தர்களை சேர்த்துக் கொள்றதுக்கான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கான விண்ணப்பத்தை இப்ப நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி போலீஸ் பக்கமாக அறிவிச்சிருக்காங்க. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. யாழ்ப்பாணம் கொடிகாமத்துல மணல் ஏற்றி, அதாவது சட்டவிரோதமான முறையில மணல் ஏற்றி சென்ற உளவு இயந்திரம் டிராக்டரை நிறுத்த முயற்சி செய்த போலீசார் மீது இந்த டிராக்டர் நேரடியாக அவங்க மீது மோதி சாரதி தப்பி சென்றிருக்காரு. ஒரு போலீஸ் அதிகாரி அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. அதோட ஒருவர் படுகாயமடைந்த நிலையில வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி இன்றைய நாளில் காலையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிகளவான இந்த சட்டவிரோதமான மணலேற்றும் நிகழ்வுகள் சம்பந்தமாக பலதரப்பட்ட கைது நடவடிக்கைகள், துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், இந்த மாதிரியான விபத்துக்கள் கடந்த நாட்களில் நடந்து வரதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே அதே மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாளில் நடந்திருக்கு. மேலதிகமான விசாரணைகள் இப்ப நடந்து வருவதா சொல்லப்பட்டிருக்கு. வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் டிஜிட்டல் அல்லது ஸ்மார்ட் டிக்கெட்களை வழங்குறதுக்கான கருவிகள் இப்பொழுது பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ரயில்வே திணைக்களத்தால். வரக்காப்போலையில இன்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. 1235 லிட்டர் டீசலை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கார். மத்திய கிழக்கு போர் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 1 மாத காலம், பிப்ரவரி 28, இன்றைக்கு மார்ச் 28, 1 மாத காலத்தை தாண்டி இருக்கிறது. முற்றுமுழுதாக 4 கிழமைகள் நிறைய பெற்றிருக்கிறது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் போது 4 முதல் 5 கிழமைகள் செல்லலாம் இது முடிகிறதுக்கு அப்படின்னு சொல்லி முதல் கிழமையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த யுத்தம் இப்பொழுது முடிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள் இன்று நாள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இன்று ஒரு மிக முக்கியமான சந்திப்பு அல்லது நாளை ஒரு மிக முக்கியமான சந்திப்பு ஒன்று இடம்பெற போகின்றது. பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்ல. இங்க துருக்கி, அதோட சவுதி அரேபியா, பாகிஸ்தானுடைய மிக முக்கியமானவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. ஈரானுடைய அதிகாரிகளோடு பேசுவது தொடர்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்த 3 நாடுகளும் இப்பொழுது மத்தியஸ்தம் வகித்துக் கொண்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை மிக முக்கியமானதாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஈரான் பக்கமாக யாராவது கலந்து கொள்வார்களா என்பது தொடர்பாக இதுவரையில் அறிவிக்கப்படலை. அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இது துருக்கிக்கு மாற்றப்படலாம் சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது இஸ்லாமாபாத்தில் தான் இந்த கூட்டம் நாளை நாளில் நடக்க போகுது. இந்த சந்திப்பு
எதிர்ப்புகள் அதோடு மட்டுமில்லாமல் இப்பொழுது பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரத்தில் அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு கொண்டு வரத்தில் மிகப்பெரிய அளவான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நேரடியாக இல்லாவிட்டாலும் மத்தியஸ்தம் வகிக்கின்ற துருக்கி, சவுதி அரேபியா, அதோட பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடைய பிரதிநிதிகளோடு நேரடி பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது ஈரானுடைய அதிகாரிகளோடு நடந்து வருவதாக சொல்லப்படுது. எனவே இந்த பேச்சுவார்த்தை சரியான முறையில் நடக்குமாக இருந்தால் இந்த கிழமைக்குள்ள இந்த போருக்கான ஒரு முடிவு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்பொழுது இந்த போரை முடித்து வைக்க வேண்டிய கட்டாயத்திலும் இப்பொழுது அமெரிக்கா இருப்பதாக சொல்லப்படுது. காரணம், இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது மிகப்பெரிய அழுத்தம் இப்பொழுது அமெரிக்காவுக்குள்ளே வர ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் இப்பொழுது எதிர்ப்புகளை வெளிப்படையாக தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு மாதம் கடந்திருக்கிறது. அமெரிக்காவில் எரிபொருள் விலையேற்றம், பொருட்களுடைய விலையேற்றம் என்று பலதரப்பட்ட வகையில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதால இந்த ஒரு அழுத்தம் இருக்கிறது. இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாயினுடைய அழுத்தம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. பல நாடுகளுடைய நடவடிக்கையால் இப்பொழுது இந்தியா உள்ளிட்ட மிக முக்கியமான நாடுகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க. அதோடு மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான அத்தனை நாடுகளும் இப்பொழுது வலியுறுத்தி வராங்க இந்த பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்டு இந்த போரை நிறைவுக்குள் கொண்டு வரத்துக்கு. ஆனால் ஈரான் பக்கமாக இன்னும் அது உறவான எந்த விதமான இணக்கப்பாடுகளும் எட்டப்படலை அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இன்னும் அமெரிக்கா வைத்த அந்த 15 நிபந்தனைகள்ல எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்னாலும் இப்பொழுது ஒரு சில விஷயங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆனால் பல விடயங்கள் இதுல எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பேசி தீர்மானிப்பதற்கான ஒரு முக்கிய கலந்துரையாடல் தான் நாளைய நாளில் நடக்க போவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கிடையில ஈரான் மிகப்பெரிய அளவான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராங்க. இஸ்ரேல் மீது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அழைக்கப்படுகிறது. ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்னன்னு சொன்னா, நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னோமோ அந்தந்த இடங்கள்ல தாக்குறாங்க. குறிப்பாக அணுமின் உற்பத்தி நிலையங்கள், அணு உற்பத்தி ஆலைகள், இந்த மாதிரியான மிக முக்கியமான இடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகமாக இஸ்ரேலுடைய தாக்குதல், அமெரிக்க கூட்டுப்படையினுடைய தாக்குதல் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மீது தான் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால மிகப்பெரிய அளவான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான விடயங்களால தொடர்ச்சியான பதில் தாக்குதல்களாக இப்பொழுது மத்திய கிழக்கின் மீது ஈரான் தாக்குறாங்க. தொடர்ச்சியா விமான நிலையங்கள், அருகாமையில் இருக்கின்ற முக்கியமான கட்டடங்கள், விமான நிலையங்கள் மீது குவைத் மற்றும் சவுதி அரேபியா, தோகா ஆகிய விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதோடு அமெரிக்காவினுடைய விமான படைத்தளம் மீதும் அவங்களுடைய தொழிற்சாலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அண்மையில், அதாவது இன்று அதிகாலையில் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் போன வீடியோவில் ஞாபகப்படுத்தியிருந்தோம். அமெரிக்காவினுடைய தொழிற்சாலைகள், கட்டிடங்கள் அல்லது அவங்களுடைய அலுவலகங்களில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்றத ஈரான் வலியுறுத்தி வராங்க. எனவே அந்த நிலையங்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதோட இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் சொன்னால், நிறைய பேருடைய கருத்து, இப்போ உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு அப்படின்றது நம்மளுடைய நாடு மாதிரி வெளிப்படையான செய்தி, அதாவது அரசாங்கம் என்ன செய்தியை வழங்குறாங்களோ அந்த செய்தி தான் ஊடகங்களுக்கு வரும். இந்த மாதிரி செய்திகளால் பலதரப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கு. இங்கு நிறைய பேருடைய வேலை இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய நிறுவனங்கள் கடிதங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த காலங்களுக்கு வேலை செய்ய முடியாது, இந்த காலத்தோடு உங்களுடைய வேலை நிறைவு பெறுகிறது. இந்த மாதிரியான விடயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுறதுனால பல லட்சக்கணக்கானவர்கள் வேலைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மத்திய கிழக்கில் வேலை புரிகிறவங்க, இது வெளிநாட்டில் இருக்கிற குறிப்பாக இலங்கை, இந்தியா, நேபாள், இந்த மாதிரியான முக்கியமான நாடுகளில் இருந்து வேலைக்கு சென்றவங்களுடைய வேலை இழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இதோடு சேர்த்து செங்கடல் வழியாக செல்லுகின்ற பாதைகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது அந்த வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்த வாய்ப்புகள் இருப்புன்னு சொல்லப்படுது. காரணம் சொன்னால், இப்பொழுது அமெரிக்காவுக்கான அத்தனை வழிகளையும் மூட வேண்டும் என்பதில் ஈரான் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து வராங்க. ஹோர்முஸ்ல இருந்து எந்த கப்பலும் அமெரிக்காவுக்குள்ள போகாது. ஆனால் செங்கடல் வழியாக இப்பொழுது அமெரிக்காவுக்கு சவுதி வழியாக எரிபொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது, பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இதை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் வகையிலான விரிவுபடுத்தப்பட்ட தாக்குதல்களை அவங்க மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம், இப்பொழுது ஈரானுடைய மிக முக்கியமான அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு பதில் தாக்குதலாக இது நடத்தப்பட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. எனவே இப்படி நடக்குமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் சரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இப்பொழுது கிட்டத்தட்ட 25-30% இப்பொழுது மிகப்பெரிய அளவான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கு. எனவே இந்த மாதிரி ஒரு விரிவுபடுத்தல் நடக்குமாக இருந்தால் இதுவும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதோட ஈரான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 98,000க்கும் அதிகமான பொது மக்கள் கட்டிடங்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல பாடசாலைகள்,
வைத்தியசாலைகள், பொதுமக்கள் கட்டடங்கள், குடியிருப்புகள், 78,000க்கும் அதிகமான பொதுமக்களுடைய வீடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி மிக பாரிய இழப்புகள் இந்த தாக்குதலால ஏற்பட்டிருக்கிறது. இதை ஈடுகட்டுறதுக்கு அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தையில அவங்க இதற்கான இழப்பீடுகளை கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான நிபந்தனையாக ஈரான் முன்வைத்திருக்காங்க. இதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நேற்று வெள்ளிக்கிழமை இரவு செய்தியாளர்கள் சந்திப்பில் வைத்து குறிப்பிட்ட விஷயம் சொன்னா, அடுத்து கியூபா மீது தாக்குதல் நடத்த போவதாக சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கியூபாவுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவான பொருளாதார தடையை விதித்திருக்கிறது. போர் நடந்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிழமையிலேயே எரிபொருள் தட்டுப்பாடு, மின்தடை என்று ஏராளமான சிக்கல்கள் கியூபாவில் இப்ப இருக்கு. எனவே அதுக்கு மேலேயும் இந்த ஒரு போரை தொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கார். எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தேலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை அதுல அறிந்து கொள்ளலாம்.